அர்ஜுன் சுட்டான் அப்போ. இப்போ சொல்லு, உன் அம்மா சுட்ட ஆப்பம் நல்லா இருக்கா இல்ல நான் சுட்ட ஆப்பம் நல்லா இருக்கா? டஸ்ட்பின்ல ஆப்பக்கடை பில் இருக்கு. நலாஸ் ஆப்பக்கடை. கடையில வாங்கிட்டு தான் தானா உட்கார்ந்து சுட்ட மாதிரி அவ்வளோ பில்டப்பா. இவரெல்லாம் எப்ப போய் பேசுவாரு எப்ப உண்மை பேசுவாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாயை திறந்தா அப்படியே ஊத்துது போய். இதுல அப்படியே இவர் ஆப்பம் சுட்டு டயர்டான மாதிரி காஃபி வேற. சீட்டர், துரோகி, கூச்சமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. வர வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆப்பம் பிரமாதம், செம்ம டேஸ்ட். அதுலயும் அந்த தேங்காய் பால் ஏலக்காலாம் போட்டு ஃபீலிங்கா. இத்தனை வருஷத்துல எங்க அம்மா கூட இவ்ளோ சூப்பரா செஞ்சது கிடையாது. வாவ், சூப்பர் சூப்பர். என்ன அர்ஜுன் சும்மாவா? ஆமா மாமா, இத பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? தெரிஞ்சதே சாப்பாட்டுல. நீங்க ஆபீஸ்க்கே போயிருக்கலாம். இந்த தோசை ஆப்பம் இதெல்லாம் செய்யறதுல உங்களை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு ஜாஸ்தியா இருந்துச்சோ? அப்படியா? அது என்னன்னா, இன்னைக்கு டிஃபன்ல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல உப்பு ஜாஸ்தியா போட்டு தப்பு பண்ணா அப்புறம் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு என்ன? அடுத்த தடவை நீங்க குப்பையில பார்த்து போடணும். வரேன். உங்க அப்பா செஞ்ச ஆப்பம் பிரமாதமா இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்கேன். இன்னும் பெட்டரா எப்படி செய்யலாம்னு டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். பிரியா, போட்டு கொடுத்துறாத. ப்ளீஸ் ப்ளீஸ். பார்க்கலாம், என் மூட பொறுத்து இருக்கு. நீங்களும் மரியாதையா நடந்துக்கிட்டா பார்க்கலாம், கன்சிடர் பண்றேன். ட்ரை பண்றேன். வாவ் பூஜா, அப்பா உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னன்னு கேளு. என்ன சொல்லுங்க, இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே. கேளு. அட, வாயை திறந்து சொல்லுங்க. ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம காம்படிஷனுக்கு பிராக்டீஸ் பண்ணலாம். ஆமா, வா நம்ம ரெண்டு பேரும் போய் பிராக்டீஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உப்பு பார்த்து போடணும். வா, கம் 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 கம். என் பொண்ணு ஸ்கூல்ல காம்படிஷனா? இது ரொம்ப நல்ல சான்ஸ் ஆச்சு. பூஜா, ஸ்பீச் காம்படிஷனுக்கு டாபிக் அனௌன்ஸ் பண்ணியாச்சா? என்ன டாபிக்? My father. Wow, nice. Hey, hey.
கோவமா இருக்கேன் பிரியாமா. அவர் உங்களை ட்ரபிள் பண்ணாருல, தப்பு பண்ணா சாரி கேட்கணும். இவர் என்ன ஆப்ப சொல்றாரு? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல பிரியாமா. அப்பா உங்ககிட்ட சாரி கேட்டே ஆகணும், இல்லன்னா நான் அப்பா கிட்ட பேசவே மாட்டேன். உனக்கு என் மேல அவ்வளோ பாசமா? எவ்வளவு தெரியுமா? ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மவுண்டன் இருக்குல்ல, அந்த மவுண்டனை விட ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்கை வரைக்கும் பிடிக்கும். Thank you. உங்க பொண்ணுக்கு அடாப்ஷனை தவிர வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. உங்க பொண்ணு ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்தா அது உங்க பொண்ணுக்கு துணையா இருக்க போகுது. என்னாச்சு பிரியம்மா? ஏன் அழுறீங்க? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல பூஜா. அப்பா உங்க மேல கோவப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா? இனிமே அப்பா உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் அவர் கூட சண்டை போடுவேன். என்னோட பூஜா என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். அப்பா சண்டைக்கு வந்தா டிஷும் டிஷும் நான் போடுவேன். ஓகே. அவர் சாரி கேக்குற வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. ஓகே? டன். என்ன மனோஜ் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? யாரோட ஃபிளாட் இது? அத பத்தி ஏன் கவலைப்படுற? இது என் ஃப்ரெண்டோட ஃபிளாட் தான். வா போலாம். வா. வைஷு, இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மனோஜ். ஆனா என்ன ஆனா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. வா. ஆனா மனோஜ் வீட்ல உன் ஃப்ரெண்ட் யாருமே இல்லையா? ஏன் வைஷு, பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம், அதுவும் நீ இருக்கல்ல. சும்மா தான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை. என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்டை லஞ்சு கூட்டு போகிறேன்னு சொல்லி. அவன் டேய் முட்டாள், லஞ்சுக்கெலாம் வெளில கூட்டு போவாதா, நம்ம ஸ்பெஷலாக சர்வ் பண்ணணும்னு சொன்னான். சரி, அதான் இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வான்னு சொல்லியிருந்தான். எனக்கும் சரின்னு தோணுச்சு. அதான் உன்னையும் கூட்டு வந்து அவனுக்கு இன்ட்ரோ பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் லஞ்ச் வாங்கிட்டு வரும்போது தான் எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தான். அவன் ஏதோ அர்ஜென்ட் வேலையாக வெளியில் போயிட்டானா. அதான். சரி, அதெல்லாம் விடு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சப்பாத்தி. ஐயோ மனோஜ், நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ஹே வைஷு, இது ஆல்கஹால் இல்ல, 100% ரா மெட்டீரியல், ஜஸ்ட் ஃப்ரூட் வைன். என்ன வைஷு, என்ன போய்? சாரி சாரி சாரி. இட்ஸ் ஓகே.
வைஷு தேங்க் யூ. அதை சாப்பிட்டுட்டு இதை குடி, என்ஜாய் பண்ணு. வா சேஸ் பண்ணலாம். Cheers. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக. என்னாச்சு வைஷு? நான் ஒண்ணு பண்ணிட்டா. நான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன்ல, நான் இதை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது குடிக்கிறேன். நீ இதை குடி, ஒரு சிப் பண்ணி பாரு, டேஸ்டா இருக்கும். ஓகே. நான் இந்த ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இது குடிக்கிறேனே. ஓகே குடி. குடி குடி, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஒரு நிமிஷம், நீ இதை டேஸ்ட் பண்ண, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வைன், அப்புறம் தான் மற்ற டிஷ் எல்லாம். நீ குடியாத. குடி, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இவன் வேற இந்த நேரத்துல. 1 செகண்ட் வைசு. ஹலோ, என்ன கேள்விப்பட்டடா? என்னன்னு சொல்லி தொலை, முக்கியமான மீட்டிங்ல இருக்கான். காலேஜ்ல பெரிய பிரச்சனை ஆச்சுடா மாப்ள. என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடி வந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுடா. ரீ எக்ஸாம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாம் வேஸ்டா போச்சு. இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் எல்லாமே வேஸ்டா போச்சு. என்னடா உளர்ற? ஜாஃபர்ட்ட சொன்னியா? ஜாஃபர் எங்க? அதான் நம்ம கிட்ட காசு வாங்கியிருக்கான்ல, அவனை முதல்ல பிடிச்சி எல்லா காசையும் வாங்கு. மச்சான், ஜாஃபர் எஸ்கேப் ஆயிட்டான்டா. காலேஜ்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரின்சிபல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லா பேரும் வெளியே வரப்போகுதுடா. இப்ப எனக்கு என்ன பயம்னா, ஜாஃபர் அவனை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம எல்லா பேரையும் போட்டு கொடுக்கணும்னு பயமா இருக்குடா மாப்ள. ப்ளீஸா மனோஜ், உடனே வாடா, ஏதாவது பண்ணுடா. நான் சொல்றது கேளு, நீ டென்ஷன் ஆகாத, நான் உடனே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாடா. என்னாச்சு மனோஜ்? ஒன்றும் இல்லை. டேய் நான் உடனே கிளம்பி வரேன், நீ ஃபோனை வை. சீக்கிரம் வந்துடுறா. என்னாச்சு மனோஜ்? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை வைஷு, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நான் உடனே கிளம்பணும். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை தேங்க்யூ, ஐ எம் சாரி வைஷு. நான் இப்போ உடனே காலேஜ் கிளம்பணும். பரவாயில்ல மனோஜ், நீ போ, நோ ப்ராப்ளம். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். எல்லாம் போச்சே. ஐ எம் சாரி வைஷு. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வரேன். வைஷு, நீ போயிடுவல்ல? நோ ப்ராப்ளம், நான் போயிடுறேன். பாய். பாய். எவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண, மொத்தமா எல்லாம் நாசமா போச்சு. டேய் ஜாஃபர், எங்கடா போய் தொலைஞ்ச? அதுக்காக மாப்பிள்ளை நீ இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. நீ மட்டும் என்ன முத தடவையே நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப தான் பெருமை உனக்கு மாப்பிள்ள மேல, விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க. அப்புறம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா ஏன் மாப்பிளைக்கு? ஏதோ
அந்த மனுஷன் உனக்காக இவ்ளோ பண்றாருன்னா அத நினைச்சு நீ பெருமைப்படணும். படுறேன். அவரு எனக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? ஹெல்ப் பண்றாரா? அதெல்லாம் பண்ற ஜென்மம் இல்லையே. சும்மா இருடி. நான் வீட்ல ரொம்ப லோன்லியா இருக்கேன்னு எனக்காக பேயிங் கெஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. பேயிங் கெஸ்டா? அதே. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காளாம். அவங்களுக்கு பேயிங் கெஸ்டா தங்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோன்னு இருக்கணும். பொண்ணா? எந்த பொண்ணு? பொண்ணெல்லாம் யாருன்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா மாப்பிள்ளை அட்வான்ஸ் பே செய்து. அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரா? வலியம்மே எனக்கு காஃபி. ஓய் ஹாய் சேச்சி. என்ன சீக்கிரமா வந்துட்ட? அத ஏன் கேக்குற? அந்த ஈவென்ட்காக ஒரே அலைச்சல். எல்லாத்தையும் முடிச்சிட்டு மனோஜ் கூட தான் லஞ்சுக்கு போயிருந்தேன். மனோஜ் கூடவா? காலேஜ்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னான். ரொம்ப டென்ஷனா வர இருந்தான். மனோஜ் டென்ஷனா இருந்தானா? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஐ டோன்ட் நோ. வீட்ல அவன் அப்படி யார்கிட்டயும் சொன்ன மாதிரி தெரியல. ஆக்சுவலி சொல்லியிருந்தாலும் எனக்கு எப்படி தெரியும்? பூஜா விட்டா கிளினிக், கிளினிக் விட்டா பூஜான்னு எனக்கு எங்க இருக்கு டைம்? പ്രിയ മോളെ, என்னம்மா? പൂജ കുട്ടിയുടെ പ്രാക്ടീസ് ഒക്കെ എങ്ങനെ പോകുന്നു? அதை ஏமா கேக்குற? பூஜா செம்ம கியூட். ஐயோ, எவ்வளவு அன்பா இருக்கா, எவ்வளவு அழகா பேசுறா இல்ல? அவ எப்போ அப்படிதான் பேசுவா. அவ பேசும்போது அவ வார்த்தையை விட அவ எக்ஸ்பிரஷன் தான் அமேசிங். குருவாயிருப்பா, கடவுளோட அனுகிரகம் அவளுக்கு என்னைக்குமே இருக்கணும். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. பூஜா வேற என்ன பிராக்டிஸ் கூட்டிட்டு போகணும். நான் கிளம்புறேன். நான் வரேன்மா. ஏ பிரியமோளே, இப்பதானே வந்த, அதுக்குள்ள போணுமா? மா, என் மாமியார் வீடு என்னமோ 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி பேசுற. கதவை திறந்தா எதற்கு நான் தான் நிக்க போறேன். அதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? சரி ஓடி வரேன். பாய். வீட கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சா? ஒண்ணும் இல்ல. வாங்க. டேய், எங்கடா அவன்? கேட்டு வாடா, போடா. இருடா, வெயிட் பண்ணுவான். இங்க தானே வர சொன்னான். டேய், எங்கடா ஜாஃபர்? எவ்வளவு நேரம் ஆகுது? சார், என்ன சார் இவ்வளவு நேரம்? என்னப்பா, என்ன நடக்குதுங்க? ஏதோ அடியாள மிரட்டுற மாதிரி மிரட்டுறீங்க. சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன சார் நடக்குது நம்ம காலேஜ்ல? என்ன நடக்குதுன்னா? ரீ எக்ஸாம்னா என்ன சார் அர்த்தம்? அப்ப நாங்க உங்ககிட்ட கொடுத்த காசுலாம் ஸ்வாகாவா? என்ன சார் இதெல்லாம்? சாரி மனோஜ், நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்து போச்சு. எல்லாம் கைமீறி போச்சு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா நாங்களா உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட காசு கொடுத்துருக்கோம், சொலையா. ஏதாவது பிரச்சனையாச்சு? சாரி சார். அப்புறம் எங்க ப்ரொஃபசர் எங்களாலே காப்பாற்ற முடியாது. இது சாதாரண வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? பவர் என்கிட்ட இருந்துச்சு. நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். என்ன எக்ஸாம் பேப்பர் செட் பண்ற இடத்துல இருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்ன சஸ்பெண்ட் வேற பண்ணிருக்காங்க. எல்லாம் உங்களால தான். மாட்டிக்கிட்டேன். சார், நீங்க மாட்டினதுனால எங்க மேல பழிய கூடாதீங்க. இதுக்கு மேல நீங்க சஸ்பெண்ட் ஆகுங்க, இல்ல ஒரு குழந்தைக்கு அப்பாவை கூட ஆகுங்க. அதனாலலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. முதல்ல அந்த புது ஹெச்ஓடி யாருன்னு பாருங்க. அவரோட அட்ரஸை வாங்கி அடுத்த காரியத்தை என்ன பண்ணணும்னு பாருங்க. நாங்க காசு அரேஞ்ச் பண்றோம். டேய், காசுலாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், புரியுதா? சரி. ஜாஃபர் சார், இப்போ நீங்க போயிட்டு அந்த புது ஹெச்ஓடியை கரெக்ட் பண்ற வேலையை பாருங்க. ஒருவேளை புது ஹெச்ஓடி ஒரு பேச்சை கேட்கலாம். அது எப்படி கேட்காம போயிருவாரு? டீச்சருங்கெல்லாம் பாவம்டா. மிஞ்சி போனா என்ன கிடைச்சிரும்? காலையில ஒரு குட் மார்னிங், ஈவினிங் ஆனா ஒரு தேங்க்ஸ், மாசமானா கொஞ்சம் சம்பளம். அது எப்படி நம்ம பேச்ச கேட்காம போயிருவாரு? பணம் கொடுத்தா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இதோ நம்ம ஹெச்ஓடி இருக்காரு, ஜாஃபர் சார். இவர் கூட தான் நிறைய படிச்சிருக்காரு. நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்கலாம். அந்த மாதிரி தான்டா புதுசா வரப்போறவன்னு இருப்பான். போங்க, போய் ஆக வேண்டியதை பாருங்க. ஹலோ, நான் சொன்னேன்ல ஒரு பிளான்.
10 லட்ச ரூபா ப்ராஃபிட். அடுத்த பிளான் அச்சா அப்புறம் பண்றேன். இப்ப குடும்பஸ்தை வேஷம் போட்டு திரியறல, உன் ஒய்ஃப், உன் குடும்பம் எல்லாருக்கும் நீ யாருங்கிறது தெரிய போதா இல்லையான்னு பாரு. தேவையில்லாம என்ன தீவிரவாதியா மாத்தாத. நீ இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டா நிம்மதியா சந்தோஷமா இருப்ப.